சென்னையிலிருந்து திருப்பதிக்கும் கொல்லத்திற்கும் செல்லக்கூடிய தினசரி ரயில்களுக்கு நவீன LHB வகையிலான பெட்டிகளை வழங்கப் போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது. இதே போலவே தெற்கு ரயில்வே சார்பாக பெங்களூருக்கு இயக்கப்படும் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலை சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலிலிருந்து சாதாரண எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்றப் போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது. எதனால் இந்த திடீர் மாற்றம்? தென் மத்திய ரயில்வே சார்பாக இயக்கப்படும் 5 விரைவு ரயில்களில் ஸ்லீப்பர் பெட்டிகளை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஏசி பெட்டிகளை இணைக்கப் போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் தென்மேற்கு ரயில்வே சார்பாக ராமேஸ்வரத்துக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயிலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி தான் விரிவாக இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் 2 தினசரி ரயில்களுக்கு LHB வகையிலான பெட்டிகளை வழங்க போவதாக தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் முதல் ரயில் தான் ட்ரெயின் நம்பர் 16053, 16054 மற்றும் 16057, 16058 சென்னை சென்ட்ரல் மற்றும் திருப்பதி இடையே இயக்கப்படும் 2 விரைவு ரயில்களான சப்தகிரி எக்ஸ்பிரஸ் மற்றும் திருப்பதி எக்ஸ்பிரஸ். இந்த 2 ரயில்களுமே ஒரே பெட்டிகளை பயன்படுத்தி மட்டுமே இயக்கப்படுகின்றது. சென்னையிலிருந்து திருப்பதிக்கு தினமும் 2 முறை இயக்கப்படுகின்றது. ஒரு ரயில் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ஆகவும் மற்றொரு ரயில் திருப்பதி எக்ஸ்பிரஸ் ஆகவும் இயக்கப்படுகின்றது. இது ஒரு பகல் நேர இன்டர்சிட்டி வகையிலான ரயில். இந்த ரயிலுக்கு தான் தற்போது LHB வகையிலான பெட்டிகளை வழங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க. நம்ம சேனல்ல பல மாதங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ பதிவு செய்திருப்போம். எந்தெந்த ரயில்களுக்கெல்லாம் LHB வழங்க போறாங்க அப்படிங்கறத பரிந்துரை செய்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ பதிவு செய்திருப்போம். கிட்டத்தட்ட 2 பார்ட் போட்டிருப்போம். அதுல கிட்டத்தட்ட 57 ட்ரெயின்ஸ் ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல இந்த ட்ரெயின் இருந்துச்சு. இப்போ அதுக்கு ரயில்வே போர்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா LHB கோச்சஸ் பாத்தீங்கன்னா அலர்ட் பண்ணிட்டாங்க. வருகின்ற செப்டம்பர் 20ஆம் தேதியிலிருந்து சென்னை சென்ட்ரலிலிருந்தும் திருப்பதியிலிருந்தும் இந்த ICF பெட்டியிலிருந்து LHB பெட்டிகளாக மாற்றக்கூடியது நடைமுறைக்கு வரப்போகின்றது. அதன்படி புதிய பெட்டி முறையாக ஒரு AC சேர் கார், 10 நான் AC சேர் கார், 4 அன்ரிசர்வ்ட், ஒரு SLR, ஒரு EOG சேர்த்து மொத்தமாக 17 பெட்டிகளுடன் புதிய பெட்டி முறையில் இயங்க இருக்கின்றது. என்னதான் குறுகிய தூரத்தில் ஓடக்கூடிய ரயிலாக இருந்தாலும் இந்த ரயிலோட பெட்டிகள் பாத்தீங்கன்னா ஆதி காலத்து பெட்டிகள், அதாவது பழமையான பெட்டிகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். வருகின்ற செப்டம்பர் 20ஆம் தேதியிலிருந்து LHB பெட்டிகளாக மாற்றப்படுகின்றது சப்தகிரி மற்றும் திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயில்கள். இதே போலவே சென்னையிலிருந்து கொல்லத்திற்கு இயக்கப்படும் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு வருகின்ற நவம்பர் மாதத்திலிருந்து LHB பெட்டிகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த அறிவிப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதத்தில் நடைமுறைக்கு வரப்போகுது. 16101, 16102 சென்னை எழும்பூர் கொல்லம் எக்ஸ்பிரஸ் வருகின்ற நவம்பர் 18ஆம் தேதியிலிருந்து சென்னை எழும்பூரிலிருந்து இந்த பெட்டிகள் மாற்றம் நடைமுறைக்கு வரும் என முன்னதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து தான் இது நடைமுறைக்கு வரும் என அறிவிச்சிருக்காங்க. அதே போலவே கொல்லத்திலிருந்து முன்னதாக நவம்பர் 19ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என அறிவித்த நிலையில் தற்போது டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து இந்த ICF பெட்டிகள் இருந்து LHB பெட்டிகளாக மாற்றக்கூடியது நடைமுறைக்கு வரும் என தெரிவிச்சிருக்காங்க. ஒரு AC 2 டயர், 2 AC 3 டயர், 8 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்ட், ஒரு SLR, ஒரு EOG சேர்த்து மொத்தமாக 17 பெட்டிகளுடன் இந்த ரயில் இயங்கும். எனவே நவம்பர் மாதத்தில் மாற்றப்பட மாட்டாது, டிசம்பர் மாதத்தில் தான் மாற்றப்படும். இதே போலவே தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலை சாதாரண எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்றப் போவதாக தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதுதான் 12677, 12678 KSR பெங்களூரு எர்ணாகுளம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். சராசரியாக ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ரயில், அதாவது அதிவிரைவு ரயிலாக இருக்க வேண்டும் என்றால் அதன் சராசரி வேகம் என்பது சுமார் 55 கிலோமீட்டர் வேகமாக இருக்க வேண்டும். அந்த ஆவரேஜ் ஸ்பீட பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் அட்டைன் பண்ணாத காரணத்தினால இந்த ட்ரெயினை சூப்பர் ஃபாஸ்ட்ல இருந்து அகைன் எக்ஸ்பிரஸா மாத்த போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆவரேஜ் ஸ்பீட பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ஸ்லாம் அட்டைன் பண்ணா மட்டும் தான் அந்த சூப்பர் ஃபாஸ்ட்டை தொடர முடியும். இல்லனா சாதாரண எக்ஸ்பிரஸா தான் மாத்துவாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா மைசூர்ல இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. அதையுமே சூப்பர் ஃபாஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிரஸா மாத்திட்டாங்க. பட் அதுக்கு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபேர் குறைக்காம இருக்காங்க. அதுதான் மெயினான பாயிண்ட். மேலும் இந்த ரயிலுக்கு வருகின்ற டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து சாதாரண எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கான ஒரு புதிய எண்ணெய் வழங்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க. தற்போது 12677, 12678 என்கிற எண்ணில் இயங்கக்கூடிய இந்த ரயில் வருகின்ற டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து 16377, 16378 என்கிற எண்ணில் புதிய ரயில் எண்ணில் இயங்கும் என தெரிவிச்சிருக்காங்க. எனவே இந்த ரயில் இனிமேல் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் கிடையாது, சாதாரண எக்ஸ்பிரஸ் ரயில். எனவே இதற்கான கட்டணமும் சூப்பர் ஃபாஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிரஸாக குறைக்கப்படும். மேலும் இதற்கான பிரியாரிட்டி பாத்தீங்கன்னா கம்மியாயிரும். ஏன்னா சூப்பர் ஃபாஸ்டா இருக்கும்போது அதுக்கான ஒரு பிரியாரிட்டி வந்து செப்பரேட்டா இருந்துச்சு. பட் எக்ஸ்பிரஸா மாறும்போது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினுக்கு ஹை பிரியாரிட்டி கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் கம்பேர் பண்ணும்போது. இதே போலவே தென்மேற்கு ரயில்வே சார்பாக ஹூப்ளியிலிருந்து ராமேஸ்வரம் வரை இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயிலை அக்டோபர் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப் போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. தற்போது இந்த சிறப்பு ரயில் செப்டம்பர் மாதம் வரை இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியாக அக்டோபர் மாதம் இறுதி வரை இயங்கும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ட்ரெயின் நம்பர் 07355, 07356 ஹூப்ளி ராமநாதபுரம் வீக்லி ஸ்பெஷல். இந்த ரயில் ராமேஸ்வரத்துக்கு செல்லாது, ராமநாதபுரம் வரை மட்டுமே இயங்கும். ஹூப்ளியிலிருந்து அக்டோபர் 4, 11, 18, 25 ஆகிய 4 சனிக்கிழமைகளிலும் காலை 6:50 மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு ராமநாதபுரத்துக்கு வந்து சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் ராமநாதபுரத்திலிருந்து அக்டோபர் 5, 12, 19, 26 ஆகிய 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இரவு 10 மணிக்கு ராமநாதபுரத்தில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் மறுநாள் இரவு 7:40 மணிக்கு ஹூப்ளிக்கு சென்று சேரும். ஹூப்ளியிலிருந்து அரசகிரி, பானஸ்வாடி, ஹோசூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, காரைக்குடி, மானாமதுரை வழியாக இந்த சிறப்பு ரயில் ராமநாதபுரத்துக்கு செல்லும். மொத்தமாக 4 வாரங்களுக்கு அக்டோபர் இறுதி வரை நீட்டிப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. முன்பதிவுகள் துவங்கப்படும். தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது மட்டுமல்லாமல் தென் மத்திய ரயில்
ரயில்வே சார்பாக இயக்கப்படும் 5 விரைவு ரயில்களில் ஒரு ஸ்லீப்பர் பெட்டியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு ஏசி 3 டயர் பெட்டியை இணைக்க போவதாக தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் முதல் ரயில் தான் ட்ரெயின் நம்பர் 17235 17236 SMVT பெங்களூரு நாகர்கோவில் டெய்லி எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலில் ஒரு ஸ்லீப்பர் பெட்டியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு ஏசி 3 டயர் வகையிலான பெட்டியை இணைக்க போவதாக தற்போது அறிவிச்சிருக்காங்க. SMVT பெங்களூரிலிருந்து வருகின்ற செப்டம்பர் 4ஆம் தேதியிலிருந்தும் SMVT பெங்களூரிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்தும் நாகர்கோவிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்தும் இது நடைமுறைக்கு வரப்போகின்றது. 11 ஸ்லீப்பர் பெட்டிகள் என்பது 10 ஸ்லீப்பர் பெட்டிகளாக குறைக்கப்படும். 5 ஏசி 3 டயர் வகையிலான பெட்டிகள் என்பது 6 ஏசி 3 டயர் பெட்டிகளாக அதிகரிக்கப்படும். இது சேஷாதிரி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கும் நடைமுறையில் இருக்கும். ஏனென்றால் இரண்டுமே பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்கள். இது மட்டுமல்லாமல் ஒரே பெட்டி பகிர்மானத்தில் வரக்கூடிய 4 ரயில்களான ட்ரெயின் நம்பர் 17652 17651 காச்சிகுடா செங்கல்பட்டு எக்ஸ்பிரஸ், 17653 17654 காச்சிகுடா புதுச்சேரி எக்ஸ்பிரஸ், இந்த 2 ரயில்கள் மற்றும் 17644 17643 காக்கிநாடா போர்ட் செங்கல்பட்டு சர்க்கார் மற்றும் 17655 17656 காக்கிநாடா புதுச்சேரி சர்க்கார் என இந்த 4 ரயில்களுமே ஒரே பெட்டி பகிர்மானத்தில் வரக்கூடிய ரயில்கள். 4 நாட்களுக்கு செங்கல்பட்டு வரை இயங்கும், 3 நாட்களுக்கு புதுச்சேரி வரை இயங்கும். இந்த ரயில்களிலும் ஒரு ஸ்லீப்பர் பெட்டியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு ஏசி பெட்டியை இணைக்க போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. வருகின்ற டிசம்பர் 6ஆம் தேதி துவங்கி டிசம்பர் 9ஆம் தேதிக்குள் இந்த அனைத்து ரயில்களிலும் இந்த பெட்டிகள் இணைக்கப்பட்டுவிடும். அதன்படி 12 ஸ்லீப்பர் பெட்டிகள் என்பது 11 ஸ்லீப்பர் பெட்டிகளாக குறைக்கப்படும். 5 ஏசி 3 டயர் பெட்டிகள் என்பது 6 ஏசி 3 டயர் பெட்டிகளாக அதிகரிக்கப்படும். இவ்வாறு தான் நிரந்தரமாக ஒரு ஸ்லீப்பர் பெட்டியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு ஏசி 3 டயர் பெட்டி இணைக்க போவதாக தென் மத்திய ரயில்வே என்று அழைக்கப்படக்கூடிய சவுத் சென்ட்ரல் ரயில்வே மண்டலம் அறிவித்துள்ளது. என்றால் இந்த ரயில்கள் எல்லாத்தையும் இயக்குவது சவுத் சென்ட்ரல் ரயில்வே தான். இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐகான்ல போட்டுருங்க. அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.